ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான மதூர் வடை ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பில், அப்புறம் கொஞ்சம் இதில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். வடைக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி இருக்கும்ல நம்ம வீட்டில், அந்த மாதிரி குழிக்கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் தான் சேர்க்கணும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் எல்லாமே நல்லா படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டான மாவாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். டைம் ரொம்ப நேரம் ஆகாது. டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த வடை செஞ்சிடலாம். கர்நாடகாவில் இந்த வடை ரொம்ப ஃபேமஸானது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுலாம் உருண்டை எடுப்போம்ல, அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதை கையால் நல்லா தட்டிடுங்க. இந்த மாதிரி ரொம்ப நைஸாக தட்டாமல் கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி வடையாக தட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் வாழை இலை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி தட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி வடையை தட்டியாச்சு. கடாயை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வடையை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க வடையை உள்ளே சேர்த்துடலாம். இது 2 சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இன்னொரு சைடு இதே மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வடை ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வடையை தனியாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்ற எல்லா வடையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு வடை. இதை நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.